கரூரில் நடந்த விபத்து சம்பவம் எல்லோரையும் பாதிக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் ஆறுதல் கூறவே முடியாது. ஆனால் தமிழகம் முழுவதும் இதே பேச்சுத்தான். நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். கட்சித் தலைவர் 12 மணிக்கு வரவில்லை, தாமதமாக வருவார் என்கிற பொழுது மக்கள் ஏன் அங்கே தங்கியிருந்தீர்கள்? உங்கள் வீட்டிற்கு சென்றிருக்கலாமே. மணிக்கணக்காக நேரமாகும் பொழுது நீங்கள் ஏன் அங்கு தங்கியிருக்க வேண்டும்? அப்படி என்ன அவசியம் இருக்கிறது அங்கு தங்க வேண்டும் என்று? மேலும் தண்ணீர் கூட கிடைக்காமல் காத்திருந்தோம் என்று இருந்தீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். தொண்டர்கள் தண்ணீர் வசதி செய்து தந்திருக்க வேண்டும். அப்படி தரவில்லை என்றால் நீங்களாவது அவர்களிடம் கேட்டு உங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்க வேண்டும். தண்ணீர் வாங்கி நீங்கள் குடித்திருக்க வேண்டும். தண்ணீர் கூட குடிக்காமல், மதிய உணவு அருந்தாமல், குழந்தைகளையும் சிறுவர்களையும் வைத்துக்கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் இருக்கலாமா? உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டாமா? நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பாதுகாப்பு இதுதான் முதலில் அவசியம். அந்த விழிப்புணர்வு தான் கரூர் மக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இதை நான் குறையாக சொல்லவில்லை. ஏனென்றால் 41 பேருடைய இன்னுயிரும் போய்விட்டதற்கு காரணம் என்ன? அங்கு போகாமல், அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக அவர்கள் பொழுது போயிருக்கும் அல்லவா? அவர்கள் இன்னுயிரும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் சுய பாதுகாப்பு, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை இருந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் அங்கு இருக்கிறவர்களாவது அங்கு கவனமாக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு நேரம் காத்திருந்த அவர்களுக்கு இடையில் என்ன நடந்தது? ஏன் அலறடித்து கொண்டு அப்படி ஓடி வந்தார்கள்? தன் உயிரையும் மற்றவர்களுடைய உயிர்களையும் மிதித்து அடித்து கொண்டு தான் பிழைத்தால் போதும் என்று தப்பித்து ஓடி வந்தவர்கள் அதில் நெரிசலில் அடிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களே, அப்படி நெரிசல் ஏற்பட என்ன காரணம்? இதைத்தான் நான் சிந்திக்கிறேன். அதற்கு நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலில் அந்த இடத்தை விட்டு நாம் வெளிவந்திருக்க வேண்டும். 12 மணிக்கு வர வேண்டிய ஒரு 7 மணி நேரம் கழித்து வந்தார் என்றால் அவ்வளவு நேரம் நாம் அங்கே இருந்திருக்கலாமா? இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் அறிவுடையவர்கள் தான். ஏன் அந்த நேரத்தில் அதை அவர்கள் சிந்திக்கவில்லை? ஒரு நடிகராக இருந்தாலும் கட்சியின் புதிய தலைவர் அவரை நாம் படங்களில் பார்த்திருக்கிறோம். அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? இவ்வளவு வேதனைகளையும் துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு, தண்ணீர் தாகத்தையும் தாங்கிக் கொண்டு, மதிய உணவு அருந்தாமல் எதற்காக நீங்கள் அங்கே இருந்தீர்கள் என்றுதான் நான் வேதனைப்படுகிறேன். நீங்கள் வீட்டிற்கு கிளம்பி வந்திருக்கலாம். கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு கணவனின் கடமை. அதே நேரத்தில் கணவனையும் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு குடும்ப தலைவியின் கடமை. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தால் இது போன்ற ஒரு துயர நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. உங்கள் கட்சித் தலைவருக்கும் இப்படி ஒரு வேதனை ஏற்பட்டிருக்காது. என்ன செய்வது? நடந்தது நடந்து விட்டது. யாரையும் சொல்லி குற்றம் அல்ல. ஆனால் எல்லா பக்கமும் எல்லாரிடமும் சில கவனக்குறைவுகளும் தவறுகளும் இருக்கிறது. இதற்கு ஒருவரை மட்டும் நாம் தவறு சொல்ல முடியாது. தொண்டர்கள், அங்கு இருந்தவர்கள், மற்ற மக்கள் அனைவரும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையுடன் இருந்திருக்க வேண்டும். அடுத்தது பக்கத்தில் இருந்தவர்களும் அவர்களை பாதுகாக்க கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் கவனக்குறைவு ஏற்பட்டதனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது எதிர்பாராத விபத்து. யாரையும் சொல்லி எதுவும் செய்ய இயலாது. அதனால் இந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவர்கள் மனம் ஆறுதல் அடையாது. இதை காலமும் இறைவனும் சேர்ந்துதான் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். கரூர் மக்களுக்கு என் மனமார்ந்த அஞ்சலி. ஏனென்றால் எனக்கு கண்களில் கண்ணீர் வராது. நான் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் துயரங்களை அனுபவித்து அழுது விட்டேன். அதனால் என் கண்களில் இப்பொழுது கண்ணீரே வருவதில்லை. அதனால் கண்ணீர் அஞ்சலி என்று கூட என்னால் சொல்ல இயலவில்லை. என் இதயத்தின் அஞ்சலியை உங்களுக்கு நான் தெரிய விரும்புகிறேன். எல்லோரும் ஆறுதலாகவும் இந்த நேரத்தில் இறைவனிடமும் வேண்டிக்கொண்டு உங்களை நீங்களே ஆறுதல்படுத்தி கொண்டு வாழ நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும்
என் வணக்கம்.